வாத்தியாரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. வணக்கம். இந்த படம் வந்து நான் ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் ஒரு சில டேரக்டர்ஸ் பிடிக்கும். எனக்கு அது மாதிரி வந்து நிறைய டேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் வந்து நலன் குமாரசாமி. அவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு செகண்ட் படம் அவர் வந்து என்ன அவரோட படத்தில் நடிக்க வச்சார். இந்த படம் வந்து ஒரு 10 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் பண்ணார். இந்த படத்தை என்ன ஆர்ட் டைரக்டராக கூப்பிட்டுருந்தார். இந்த கதை சொன்னப்போ, இந்த கதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் எப்படி கார்த்தி பண்ண போகிறாரு அப்படின்ட்டு, எப்படி இது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒத்துக்கிட்டாருன்றது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நான் வந்து நிறைய வாட்டி நல்லான்ட்ட கேட்டிருந்தேன். என்னோடய செட்ஸ்லாம் நடக்கிறப்ப கூட செட்ஸை தாண்டி என் ஒர்க்கை தாண்டி கார்த்தி எப்படி இதை பண்ண போகிற கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போது நலன் சொல்லுவார், இல்லை சார் அது ஒரு ஒர்க் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம், நாம் பண்ணுறதை விட அவர் ஒரு நிறைய ஒர்க் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அப்போது நான் எல்லா ஷூட்லேயுமே அதை கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நினைக்கிறேன், அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஏன்னா நாம் வந்து எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எம்ஜிஆர் சாரை வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். சத்யராஜ் சார் அன்றைக்கி ஸ்டேஜில் நிறைய பேசினா அப்போ ரொம்ப ஷாக் ஆனாங்க. இப்படி ஒரு ரசிகர் யாராக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ பேசுனாங்க சார். ஸோ நம்ம அவ்வளோ கிடையாது, ஆனால் எம்ஜிஆர் சாரை பற்றி நமக்கு தெரியும். அப்படின்றப்ப நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் கார்த்தியை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஆர்டிஸ்ட்டாக, அதாவது நான் ஒரு ஓவியராக நான் படங்கள் வரைகிறப்போ எனக்கு தெரியும் அந்த ஃபேஸில் எந்த ஃபேஸ் சரியாக இருக்கும்ன்ட்டு. அப்படி நான் எப்படி பார்த்தேனாக்கா, கார்த்தியோட ஃபோட்டோ கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரேசிங் பேப்பரில் எம்ஜிஆர் சாரோட ஃபேஸ் அவரைஞ்சு மேலே வச்சோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபேஸ். நான் அதை பார்த்துட்டு நலன்கிட்ட சொன்னேன், நலன் இந்த ஒரு விஷயம் போதுனால இந்த படத்தோட நல்லா வரன்றதில்ல. ஸோ அந்த அந்த எஃபர்ட் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டு அந்த டேரக்டரும் போடுறப்போ அது கரெக்டாக வந்துடும்ன்றப்போ எனக்கு அந்த அங்கே ஃபீல் ஆச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து சூப்பராக வந்துடும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை ஒரு ரசிகனாக இருந்து பார்க்குறதுக்கு தான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த படம் வந்து பொங்கலுக்கு உங்களையும் எங்களையும் வாத்தியார் சந்தோஷப்படுத்த நம்புகிறேன். தேங்க்யூ. வாத்தியாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய லெஜெண்டு, அவரோட பரம ரசிகர் சத்யராஜ் சார் உட்காந்துருக்கார் மேடையில். அதனால் எந்த டைலாக் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து பக்கமாக அன்றைக்கி டைலாக் பேசிட்டார் அவர். அப்போ தான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா, அந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கிறதும் அவர் படங்கள்லேயே நிறைய அவர் வந்து பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. பட்டு வாத்தியாருக்கு வருவோம். கார்த்திக் சார் வந்து அவரோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஐகானிக் இமேஜை வந்து போர்ட்ரே பண்ணுறதுன்றது வெரி டிஃபிகல்ட் அஸ் அன் ஆக்டர். ஸோ அவர் வந்து சில இமேஜஸ் தான் நான் பார்த்தேன். அவர் கூட எனக்கு சீன்ஸ்லாம் இருந்தது. பட்டு அந்த சீன்ஸில் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இல்லை. பட்டு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ 2-3 விஷயத்துக்கெல்லாம் பார்த்தேன். சார் டூ குட் சார். அந்த பாடி லாங்குவேஜை அந்த இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு சார். ஏன்னா ஐகானிக்காக இருக்கிற ஒரு ஆக்டரை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணுறதுன்றது ஆர் ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ட்ரெமாண்டஸாக ஒரு 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 இன்டென்சிட்டியோட அந்த கேரக்டரை உள்வாங்கினா தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வரும். ஐ ஹோப் நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அதையும் மீறி வந்து தமிழில் வந்து ஹீரோயின் இப்போ தான் அறிமுகமாகறாங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. அப்புறம் ஷில்பா மேடம், ஹாய். கிரண், ஆனந்தராஜன், ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆனந்தராஜனோட கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். பட் டைரக்டர் மிஸ்ஸிங்கு. அவரோட காதலும் கடந்து போகும் படத்தில் எனக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. திருப்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. பல தடைகளை மீறி இந்த படம் வந்து வெளிவரத்துக்கு வந்து ஞானவேல் சார் மற்ற எல்லா குழுவினரும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சிலதெல்லாம் கேள்வியும் பட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து இதில் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று பொங்கலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால்
நிச்சயமாக சத்தியமாக இந்த படம் வெற்றி அடையுன்றது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.